our channel Mom and Me. இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போற ரெசிபி பன்னீர் பட்டர் மசாலா. இந்த ரெசிபி எப்பவும் செய்யற பன்னீர் பட்டர் மசாலா மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா என்னோட ஸ்டைல்ல நான் எப்படி பண்ணுவேனோ அதை தான் இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஒரு 200 கிராம்ஸ் பன்னீர் எடுத்திருக்கேன். அதை இப்போ ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பன்னீரை வந்து இந்த மாதிரி கியூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த பன்னீரில் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி செய்கிறதுனால பன்னீர் நீங்கள் சாப்பிட்றப்போ நல்ல ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 2 வெங்காயம் 2 தக்காளி இது ரெண்டுத்தையும் வதக்கி நல்லா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட 2 தக்காளியும் ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட 2 முந்திரி 2 பாதாம் வந்து சேர்த்துக்கிறேன். இது கிரேவிக்கு வந்து கொஞ்சம் ரிச்னஸ் கொடுக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இது கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா பிரியாணி இலை, பட்டை, 2 கிராம்பு இது நல்லா பொரியட்டும். நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை வந்து இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுனால நான் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வெங்காயம் தக்காளி அரைக்கும் போதே இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிவிட்டு ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேக வைக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓரத்தில் வந்து நம்ம போட்ட பட்டர் எல்லாமே பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், தனியாத்தூள், இப்போ நம்ம போட்டிருக்கிற மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போகணும். அதுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விடலாம். நீங்கள் தண்ணி ஆட் பண்ணுறப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பன்னீர் போடுறப்ப பன்னீர் வந்து கொஞ்சம் தண்ணி அப்சார்ப் பண்ணும். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி இதை வேக வைக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் கொதிச்சிடுச்சு. மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆட் பண்ணுறதுனால இந்த கிரேவிக்கு இன்னும் ஒரு நல்ல ரிச்னஸ் கொடுக்கும். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பன்னீர் பீசஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பன்னீரை வந்து ஃப்ரை பண்ணி கூட சேர்த்துக்கலாம்.
இப்போ இதில் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியை நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 minutes வந்துட்டு சிம்மில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 minutes ஆகிடுச்சு. பன்னீர் பட்டர் மசாலா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த பன்னீர் பட்டர் மசாலா எங்களோட ஃபேமிலி ஃபேவரட். இது நான், ஃபுல்கா, சப்பாத்தி, ரோட்டி இது எல்லாத்தோட பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் நிச்சயமாக பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மாமன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் செட் ஆஃப் வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் நாங்கள் மீட் பண்ணுறோம். Until then, take care. Bye.